ஈரமே ஆகலை, அதுக்குள்ளார எஸ் ஆகலையா? பப்பிக்கு பேசாமல் ஒரு ஷவர் வாங்கிடலாம் இருக்கேன், ஹேண்ட் ஷவர். நான் குளிக்க வைக்கும்போது போன தடவை கீழே பாத்ரூம் வச்சு குளிக்க வச்சேன். அதுக்குன்னு அது நாம் யூஸ் பண்ணுறதே இடம் இவ்வளோக்கு தூக்கி யூஸ் பண்ணுறோம். அது ஹேண்ட் ஷவர் யூஸ் பண்ணுறீங்களா? ஹேண்ட் ஷவர் யூஸ் பண்ணால் எப்படி ரெஸ்ட் ரூமில் வாஷ் பண்ணுறது? இல்லை, ஹேண்ட் ஷவருங்கிறது ஷவர் பக்கத்தில் இருக்கிறது. நீ சொல்கிறது வந்து எதை சொல்கிறேன்னு நினைக்கிறேன்னா அந்த ஆமாம் அது சொல்கிறேன். அப்படியே அழகாக நிற்கிது பார்த்து அந்த விதியை ஏற்றுக்கிட்டே பப்பி. இன்னும் ஒரு பொண்ணை நினைக்கணும் போலையே, நினைக்கிறதுக்கே ஒரு பக்கெட் தண்ணி தேவைப்படும் போலையே. இல்லை நினைக்கிறேன். செண்பகமே செண்பகமே மூஞ்சி மட்டும் என்ன நினையாம இருக்கு. என்னடி இது ஆட்டுக்கால் பொசுக்கும் போது ஒரு ஸ்மெல் வருங்க, அந்த மாதிரி ஸ்மெல் அடிக்கணும். இதை கலக்கி வச்சிருக்கோம், இது மேலே சரணும். அப்படியே ரோஸ் கலரில் மறப்போம். மூஞ்சில் மட்டும் நம்ம திக் ஷாம்பு போட்டுக்கலாம். ஏன் மூஞ்சில் தண்ணி எங்கேயும் ஊற்றி விடுவாங்க, பொறுமையாக நாங்கள் தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு காது அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது பப்பி. இப்படி காதை வச்சு எலி எங்கே வருதுன்னு கேட்டே இருப்பியா? ஆமாம்மா, காதுக்கு சர்ஃபெக்சல் பொடி தான் போடணும் பப்பி. மாட்டலாம் பப்பி. தாடி கொஞ்சம் அதே மாதிரி தான் கொடுப்போம். என்ன அப்படி பார்க்குற? கருணையான பறவையா? ஐயோ விட்டுறாஸ்க்கு பொழிக்கும் போது ஸ்க்ராட்ச். நீ எப்படி வாங்க? நான் நேற்று நைட் வந்தேன். ஓகே ஓகே. இதை நீ எதிர்பார்க்கல. இந்த அழுக்காக இருந்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட்டு தான் அடுத்த தடவைலாம். தெருவில் ஏதாவது டாக் இவ்வளோ அழுக்காக, ஏன்னா அழுக்கு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது மெக்கானிசம் வச்சுருக்கு உடம்புல.
நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் ஆயா அப்படி தான் என் கண்ணெல்லாம் தேய்ச்சி விடும். திரும்ப அவ்வளோ ஷாம்பு தேவையா? அது ஷாம்பு இல்லைடா, தண்ணி. ஆல்ரெடி ப்ரீமிக்ஸில் தண்ணியோட ஷாம்பையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ வேணாலும் நம்ம போட்டு 2 ஸ்கூப் ஷாம்பு, 1 பாட்டில் தண்ணி, இல்லை 4 ஸ்கூப் ஷாம்பு, 1 பாட்டில் தண்ணி. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு தண்ணி தேய்ச்சி பப்பியை வர வைக்கணும். பப்பி இங்கே பாரு. இந்த நேரத்தில் இங்கே பாரு பப்பி, இங்கே பாரு. சூப்பர். பார்க்க சொன்னால் பார்ப்பீங்க. இந்த ஷாம்புவில் நுர வரத்துக்கு விட கலர் தான் பப்பி அதிகமாக செலவு பண்ணியிருக்கான். எக்கச்சக்கமாக கலர் வரும். ஆனால் இன்னும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். இன்னும் மூஞ்சி முக்கியம் இல்லையா? சமத்து யாரு? பப்பி. சொல்லு. ஏய் அது போட்டேன் இங்கே பூச்சாண்டி வந்து குடிச்சிருவேன். இவ்வளோ தண்ணி காதுக்குள்ள வரமா சீல். பாட்டில் சுத்தம் பண்ணி உன் மேலே தான் ஊற்று. இப்போ இதான் இந்த ரேரான அவ்வளோ சீக்கிரம் காண கிடைக்காத காட்சி. பப்பியோட கருப்பு முடி. நாடி இது பப்பிக்கு ஸ்ட்ரெஸ் வரும் இல்லையாடா? பப்பி தானா? ஆமாம், நீ பார்த்தது இல்லையா? இங்கேருந்து பாரு வெள்ளையாக இருக்கும், இதுக்கு மேலே ஃபுல்லாக கருப்பாக இருக்கும். இதா ஒரே ஒரு கருப்பு முடி தாங்கியிருக்கிய நீ. இருக்குது மியூட்டேஷனா? Hey, you think I go savage? நோ 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 நோ. இன்னைக்கு நம்ம சாதாரண குளியல் இல்லை, இன்னைக்கு கண்டிஷனர் குளியல். நான் மூஞ்சில் ஊற்ற மாட்டேன், ப்ராப்பராக ஊற்றலன்னு உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல. அதனால தான் மூஞ்சில் சலான்னு ஊற்றிட்டு இருக்கேன். அதனால தான் நம்ப மாட்டேங்குது.
தண்ணி போடுறா. இது என்ன புளியால் முடியல அடி. சரி இருக்கு. ஓகே. நம்ம ட்ரெஷர் மீ கண்டிஷனர் போட்டுக்கலாம். கண்டிஷனர் என்ன பண்ணும்? கண்டிஷனர் எனக்கு தெரிஞ்சு ஒரு இண்டிவிஜுவல் ஹேர் மேலேயோ அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த ஹேர் அப்படியே கிளாஸியாக இருக்கும். கிளாஸி ஹேர் இருக்காது. இது பப்பி செல்லத்துக்குலாம் கிளாஸி ஹேர் போகிற தண்ணி எடுத்து நம்ம நல்லா பப்பியை 2 நிமிஷம் ஊற வச்சா போதும். இன்னும் நிற்கலையா? நீயே காட்டுறியா? கீழெல்லாம் போட்டுருக்கோம். தெரிஞ்சுக்க மசாஜ் பண்ணிக்கலாம். என்ன புசு புசுன்னு மூச்சு விட்டாலும் குளியல் தான். இந்த ப்ரௌனுக்கு ஏதோ ஃபுல்லாக முடி எடுத்துட்டாங்களாமே, பாத்தியா? ஆமாம், ஃபோட்டோ அமைச்சிருந்தாங்க. ஃபோட்டோவில் பார்க்கவே டெரராக இருந்தான். ஸ்க்ராட்ச் பண்ணி விட உட்காரு. இல்லை சும்மா செக்கிங் ரஃப் சொல்ல போகிறார். சரி இல்லை எதுக்கு நம்ம கோவத்துக்கு கொண்டுட்டு நான் ஸ்க்ராட்ச் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி குளியல் முடிச்சுக்கலாமா? குளியல் போடலாமா? இது மட்டும் வேணாமேன்றியா? இல்லை முதுகுக்கு தான் ஊற்றுறேன். எனக்கு தான் வசதியாக இருக்கும். கண்டிஷனர் போட்டு நல்லா அலாசிக்கணும். தண்ணி திறந்துடுற கொஞ்சம். அரை பக்கெட் ரூமுன்னு கொடு.
இவர் நான் எதுவுமே பண்ணல. அமைதியாக இருந்தீங்கன்னா அமைதியாக குளியல் முடிச்சுட்டு ஓடிடலாம். இதில் கை வச்சுக்க, குலதெய்வத்தை நினச்சிக்க. டான்ஸ் ஆட போகிறப்போ சீக்கிரம் 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 ஊற்றுங்க. அவ்வளோதான் 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 அவ்வளோதான். ஓடிப்போம். திட்டாத, திட்டக்கூடாது. வரேன் வரேன். இங்கே வா இங்கே வா இங்கே வந்து ஆளு. இரு இரு இரு. அது அப்படியே அங்கே போ. அங்கே ஆடு, வெயில் ஆடு. அதனால வாது உதறு. கீழே போட அங்கே போய் போனேன். அவ்வளோ கத்துனா அவ்வளோ கத்துனா என்னவா? காலம் மிதிச்சிட்டேன். சரி 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 தெரியாமல் தெரியாமல் காலம் மிதிச்சிட்டேன். ஆடு ஆடு நல்லா ஆடு. ஆடு உதறு உதறு, எகிரி எகிரி எகிரி. அப்போ இங்கே ஏதாச்சும் இருக்கா பாரு. தூக்கி காட்டுறோம்பா. யார் இதர டாகி? இதர டாகி. இரு இரு, உன்னை சுத்த வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும். தரேன் தரேன் இரு. பப்பிச்சலம் துணி 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 வேறு வெயிட் ஆக்கி நல்லா ஓடு ஓடு ஓடு. ஒரு துணியை பிடிக்க முடியுது. ஒன்று பிடிச்சிட்டேன். காஞ்சிட்டேன்.